திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இந்த சாதனைகள் வரிசையில மேலும் சில அறிவிப்புகளை வெளியிட நான் விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் புதிதாக 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்குகிற ஊரக சாலைகளை மேம்படுத்துகிற முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8,911 கோடி ரூபாய் மதிப்பில் 20,484 கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் புதிதாக 1,088 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2,200 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 33,60,000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதலா 1,80,000 நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். இதற்கான விழா வரும் 4/2/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2008 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார். அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,100 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக 1,000 ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும், இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1,50,000 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க. அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாசத்துல அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில்
பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பு அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த தேர்தலின் போது யாரும் கொடுக்காத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம். முடிந்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் இருக்கிறோம். உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சவால் விடப்பட்ட வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறையும் எப்போ வளரணும்னு ஏக்கத்தில் இருந்த வாட்டத்தை போக்க அனைத்து துறையிலும் சமச்சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலைகளா, பாலங்களா, சாலைகளா, நூலகங்களா, கல்லூரிகளா, உட்கட்டமைப்பு வசதிகளான்னு செழிப்போடு கேட்டதை மாற்றி எல்லா பகுதிகளுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம். இவை அனைத்திலும் சமூக நீதியை, சமநீதியை நிலைநாட்டியிருக்கிறோம். இவை அனைத்தும் என்னால் தான் ஆனதுன்னு கர்வம் கொள்ளக்கூடியவன் அல்ல நான். மூத்த அமைச்சர்கள், நம்முடைய துணை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரின் பங்களிப்பு இல்லாமல் இதை நான் செயல்படுத்தி இருக்க முடியாது. ஆக்கபூர்வமான ஆலோசனை வழங்கிய இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இதெல்லாம் சாதனையான படைச்சிருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தலைமைச் செயலாளர் தொடங்கி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள், அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை அனைவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கு. தமிழ்நாட்டின் கடைகோடி மனிதருக்கும் எல்லா திட்டங்களும் சென்று சேருவதை உறுதி செய்கிறோம். ஊர்கூடி தேழுக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அதே போல அரசின் ஒவ்வொரு அணுவும் மக்களுக்காக செயல்படுற காரணத்தால் தான் சாத்தியமாச்சு. எனக்கு உயிரும் உணர்வுமாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் தான். எனக்கு மன வலிமை கொடுப்பதும் அனைத்து வகையிலும் தோல் கொடுப்பதும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். ஜனநாயகத்தின் ஒரு பக்கம் ஆளுங்கட்சின்னா இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள். மக்கள் மன்றத்தில் தேவையற்ற பல விமர்சனங்கள் செஞ்சாலும் இந்த சட்டமன்றத்தில் சில ஆலோசனைகளும் வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கனிவான நேரத்தில் கனிவாகவும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சும் ஆசிரியராகவே செயல்பட்ட பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி. துணைத் தலைவர், பேரவைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது 17 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. 5 உறுப்பினர்கள் 58 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் வசனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவை அனைத்தும் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும். உங்களுடைய ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியையும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேல கூடுதலான நம்பிக்கை இருக்கு. உறுதியா சொல்றேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். நாங்கள் தான் மீண்டும் வருவோம். மீண்டும் மீண்டும் வருவோம். மீண்டும் வெல்வோம். மீண்டும் செல்வோம். மீண்டும் வெல்வோம். மீண்டும் வெல்வோம். நன்றி.